ஹாய் டிஎன்பிசி ட்ரீமர்ஸ். நம்ம ரீசெண்டாக நடந்த டிஎன்பிசி குரூப் 2ஓட கொஷின் பேப்பர் அனாலிசிஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ அதில் 11வது கொஸ்டின், சொற்கள் இலக்கணம். அது நாய், அது வந்து அக்ரிநில வரும், அதுவும் ஒருமையில் வரும். அவர் அவர்கள் வந்து உயர்திநில வரும், பன்மையில் வரும். அவை நாய்கள் வந்து அக்ரிநில வரும், பன்மையில் வரும். தங்கை அப்படின்னா பெண்பால், உயர்திணை பெண்பால் ஒருமையில் வரும். ஸோ நம்மளுக்கு 6th புக்கில் இருக்குது உயர்தினா என்ன, அக்ரிணை என்ன, அதை நல்லா ரீட் பண்ணாலே இந்த கொஷின் சால்வ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒற்றுப்பிழை. ஸோ இதில் ஒற்றுப்பிழை எங்கே இருக்குன்னா இந்த கடைப்பிடித்துங்கிறதுல இருக்குது. ஸோ ஒவ்வொரு ஆப்ஷனாக ரீட் பண்ணி பாருங்கள். அதில் ஆப்ஷன் டி வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கரெக்டாக வர மாதிரி வரும். ஏன்னா கடைப்பிடித்து, வள்ளலார் அருளிய வழிகளை கடைப்பிடித்து ஒழுகினால் மனிதநேயம் மலரும். ஸோ அடுத்த கொஸ்டின், பிழையற்ற தொடர். பிழையற்ற தொடர் இதுவும் நம்ம ரீட் பண்ணால் கண்டுபிடிச்சிடலாம். குவிந்தன குவித்தனர். ஸோ அப்போ எந்த இடத்துல குவிந்தன வரும்னா, அமைச்சர் பதவியேற்றவுடன் பாராட்டுகள் குவிந்தன, தொண்டர்கள் பரிசு பொருட்களை குவித்தனர். ஸோ இது ரீட் பண்ண எழுதிடலாம். அடுத்த கொஸ்டின், மோந்து பார்த்தால் வாடிவிடும் அனிச்சம் மலர், என்ன செய்தால் வாடுவர் விருந்தினர். இதில் முகம் திரிந்து நோக்கினால், நம்மளோட ஃபேஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆனாலே வர விருந்தினர் வந்து இதாகும் அப்படின்னு சொல்லி திருக்குறள், அவரோட திருக்குறளை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், உவே சாமிநாதன் வாழ்க்கை வரலாற்று நூலின் பெயர் என்ன கேட்டிருக்காங்க. ஸோ இதோட ஆன்சர் வந்து என் சரிதம். கன்ஃபியூஸ் ஆகிற கொஸ்டின். ஸோ மனவாசம் அப்படிங்கிறது கண்ணதாசன். மனவாசம்னா கண்ணதாசன். ஸோ அப்போ சுயசரிதம்னா சுவாமி விவேகானந்தர். சுவாமி விவேகானந்தர். என் கதைனா நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார். இன்னொன்று என் சுயசரிதைன்னு ஒன்று இருக்குது. ஸோ இதுவும் நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகும், சுயசரிதை. ஸோ இது யார் எழுதியிருப்பாங்கன்னா பம்மல் சம்பந்த முதலியார், நாடகவியலின் தந்தை. ஸோ இதுலேருந்து ஏதாவது ஒன்று கேட்க நம்மளுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம ரிமார்க் பண்ணி பார்த்துக்கலாம் எல்லாத்தையும். அடுத்து, பெருஞ்சித்திரம் நடத்தப்படாத இதழ். ஸோ பெருஞ்சித்திரம் நம்மளுக்கு ஃபெமிலியரானவங்க தென்மொழி, தமிழ் நிலம், தமிழ் சிட்டெலாம் அவங்க ரன் பண்ணது. தேசபக்தன் தான் அவங்க ரன் பண்ணாதது. அப்போ இதை யார் ரன் பண்ணியிருப்பா? திருவிக்கா தான் ரன் பண்ணியிருப்பாங்க. அடுத்த கொஸ்டின், கனலி என்ற சொல்லை குறிக்காத சொல். கனலினாலே பேசிக்காக எல்லாருக்கும் தெரியும் சூரியன் அப்படின்னு சொல்லி, சூரியன் நெருப்பு அப்படின்னு. பன்றியும் கரும்பும் கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ குறிக்காத சொல்லுங்கிறப்ப கரும்பு தான் வரும். ஸோ இதெல்லாம் நம்ம நிறையா பொருள் மீனிங் நம்ம மெமரைஸ் பண்ணி கம்பேர் பண்ணி பார்த்தா இதை ஆன்சர் அட்டன் பண்ணிடலாம். ஸோ அடுத்து ஈஸியான கொஸ்டின், பேராகிராஃபை ரீட் பண்ணி ஆன்சர் பண்ணுறது. உள்ள தேவைகளுக்காக நம்முன் இருப்பவை அறநூல்கள். இளமையாக இருக்க உதவும் கலை ஆல்வேஸ் கல்வி. மருத்துவர்கள் வலியுறுத்தும் பயிற்சிகளில் முதன்மையானது புறநடை பயிற்சி. அடுத்த கொஸ்டின், வாழ்நாள் காலம் முடியும் வரை பின்பற்ற வேண்டியது அகநடை பயிற்சி. அடுத்த கொஸ்டின், கற்க வேண்டும் என்ற அவசியம் வருகின்ற போது நாம் எவ்வாறு மாறுகிறோம்னா இளமையாக. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த அஃபிஷியல் ஆன்சர் கீயோட PDF நம்ம டெலகிராம் சேனலில் இருக்குது. நம்ம இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் டிரைவ் மூலிமா அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் வேணுங்கிறவங்க டவுன் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கைண்ட்லி சப்ஸ்கிரைப்.